ஸோ நம்ம தலைமை சாப்பிட்ற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜை காமிக்கலாம்னு போய்கிட்டுருக்கேன். அதை காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரிட்ஜ் பாருங்கள், செம்மையாக இருக்கா. தங்குற ரூமுக்கு தான் மேப் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம எங்கே தங்க போகிறோம்னா போட்டிருக்கு பாருங்கள், வெல்லிங்டன் ஐலாண்ட். ஏறிக்கவா? ஏறிக்க வண்டி தான், ஏறிட்டாங்க ஒரு வழியா. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளம்பிடுச்சு பாருங்கள். சைனீஸ் ஃபிஷிங் நெட் வண்டி பாருங்கள், அலை மோதுது. அந்த அப்போது பாருங்கள், ஆப்போசிட் இன்னொரு ஃபெரி. ஸ்விம்மிங் பூல். ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்க மாதிரி ஒரு வியூங்க, ஒரு பக்காவான ரூமு. ஸோ இங்கே தான் ஸ்டே இன்றைக்கி. சூப்பராக காணும். இங்கே பாருங்கள், நண்பருக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் உடம்பு வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணனால ஓஆர்எஸ். மணி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5:50 ஆகுதுங்க. நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் போகிறோம். யாரோட போகிறோம்னா, இங்கே ஸ்டைலாக காஸ்டியூம் போட்டு சூப்பராக நிற்கிறாரு இவர் தான்டா எங்கள் அமிதாப் மாமா. காலையிலே வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரு. அதாவது வந்து நெல்லை கருப்பட்டி காப்பியில் கொண்ட சுண்டல். இது என்ன ப்ரோ? சுக்காப்பி. எவ்வளோ ப்ரோ சுண்டல்? சுக்காப்பி 15 ரூபாயா? சரியான காற்றுங்க. இங்கே பாருங்கள், சரியான வெதரு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தென்காசியில் இருக்காங்க. அதாவது வந்து சங்கரங்கோயிலேருந்து தான் கிளம்பணும். அதிகாலையில் வந்து ஒரு 5 மணி அந்த மாதிரி கிளம்பணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொச்சினுக்கு வந்து 2 ரூட் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புனலூர் போயிட்டு, அதாவது இந்த பொன்முடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தென்மலை புனலூர் ரூட் போயிருப்போம். ஸோ அதே மாதிரி புனலூர் போயிட்டு புனலூர்லேருந்து ஆடூர் வழியாக அப்படியே வந்து கொச்சின் போகிறது. இன்னொரு ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புனலூர் போயிட்டு பத்தினம்திட்டா வழியாக போகிறதுங்க. இந்த மாதிரி 2 ரூட் இருக்குது. ஸோ ரெண்டில் எந்த ரூட்டு போகிறோங்கிறது வந்து நம்ம போகிறப்ப தான் தெரியும். ஏன்னா வந்து எது பெஸ்ட் ரூட்டு, ஏதாவது பார்க்கணுமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுவோம். நம்ம சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சுண்டல் இல்லையா? பேசாக்கு சால்ட்டு மட்டும் லைட்டாக கொடுத்துருந்தாலும் தாளிச்சு அப்படியே செஞ்சுருக்காங்க. என்ன ப்ரோ இது? சுக்காப்பி. என்ன ப்ரோ? வெள்ளமா ப்ரோ? கருப்பட்டி. கருப்பட்டி சுக்காப்பி. ஸோ வந்து ப்ரோவால் வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியல. இது பார்சல் பண்ணி நம்ம பதி எவ்வளோ இது சுண்டல்? இல்லை எவ்வளோ நீங்கள் ஒரு கப்பு? 15 ரூபா தானா? இந்தா லெமன் சோடா. Flashback. Valparai trip in Polo Tour. அதிகாலை 2 மணிக்கு எவனாவது லெமன் சோடா குடிப்பானாயா அப்படின்னு குடிச்சிட்டு இங்கே ஒரு செத்தா இருக்கு ஒரு மிச்சம். கிளம்பலாம் கிளம்பலாம். செங்கோட்டை வந்துட்டோம் பாருங்க. இங்கிருந்து அப்படியே ரைட் எடுக்க போகிறோம். சரியான காற்று பாருங்க. செங்கோட்டை நகராட்சி அன்புடன் வரவேற்கிறது. குளிரையே போலங்க. அந்த சைட்லாம் பாருங்க, செம்மையாக மழை பெஞ்சிருக்கும் போல. எல்லா இடமும் பாருங்க பச்சை பசேன்ட்டு இருக்கு. அதாவது மழைனா இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நாளாக 30 நாளாகவே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது போல. எல்லாம் பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க, பச்சை பச்சை பசேன்னு. ஃப்ரண்ட்டில் அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஸ்டார்ட் ஆக போகுது. சரியான க்ளவுடு. இங்கே அதே கேங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? தெரியுதா யாருன்னு? அதான் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரி நல்லா இருக்கும். கொச்சின் அன்னைக்கு போயிட்டு வந்துட்டான், நீ கொச்சின் போகிறோம். சரி பார்ப்போம். சாப்பிட்டாச்சா? டீலாம் சாப்பிட்டாச்சா? பேர் எங்கன்னா பண்ணுறாரு? பேரன் ஸ்கூலுக்கு போயிட்டாரா? சரி இவர் புதுசாக இருக்க மாதிரி டீ வேணாம், இன்னொரு நாள் வரேன். அடுத்த முறை இதே மாதிரி வரேன், பார்ப்போம். அன்னைக்கு டீ குடிப்போம். அடுத்த முறை வரேன், அப்போ தான் அடுத்த முறை வருவேன் நான். இவர் புதுசாக இருக்காரு பக்கத்தில். இவர் அப்படியா? சரி நான் வச்சிருக்காது. சரியா பார்ப்போம். பார்ப்போம். ஞாபகம் இருக்கான், சொன்னார்ல அந்த பாலத்துக்கிட்ட உட்காந்து இங்கே வந்துட்டோன்னு.
பார்த்தீங்கன்னா அதே கேங் இது. இவங்களை எங்கே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பொன்முடி வீடியோவில் வந்து ஸ்டார்டிங் இவங்க வருவாங்க. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருக்கே வெதரு. பயங்கரமான வெதருங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. ஏசி ஆஃப் பண்ணிட்டு கதவை திறக்கணும் ப்ரோ. கதவை திறக்கவே கூடாது ப்ரோ. நீங்கள் வேறு கிளைமேட்டுக்குலாம் புகை உள்ள வராது ப்ரோ. புகைக்கா இல்லை ப்ரோ, மழை தண்ணி உள்ள வரும்ல. 7:35 தான் ஆகுது. ஸோ இன்னும் வந்து புனலூருக்கு வந்து 39 கிலோமீட்டருங்க. புனலூருக்கு வந்து 8:45 போகணும் காமிக்கி. ஆனால் நல்ல மழை, நல்ல வெதரு, சூப்பராக இருக்குது. ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. லைட்டாக இப்போ வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபேமஸ் எஸ் பெண்ட் வந்துருச்சு பாருங்கள். அதாவது இந்த ரோட்டில் வந்து இதாங்க வந்து ரொம்ப ஃபேமஸுங்க அந்த எஸ் பெண்டு. பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே வந்து ட்ரெயின். நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கொல்லம் எக்ஸ்பிரஸ் எந்த ட்ரெயின் ஏறினாலும் இந்த ட்ராக்கில் தான் போவோம். இவங்க லாரி பாருங்கள், எஸ் பெண்டில் திரும்ப முடியாமல் ரிவர்ஸ் எடுக்க போகிற அடுத்து. பொன்முடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ இந்த இடம் வந்து செம்ம டிராஃபிக் ஆகும். ஏன்னா அந்த லாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி திருப்புற மாதிரி இருக்கும். ஒரே ஷாட்டில் திரும்ப முடியாதுங்க இந்த இதில். கேரளா செக் போஸ்ட். எவ்வளோ டென்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. செம்ம டென்ஸாக இருக்குது. ஒரு அப்படியே லைட்டாக வெளியில் காமிக்கிறேன் பாருங்கள். மழை பெய்யுது, நான் காமிக்கிறேன். இங்கேயே பார்த்தீங்களா இத்தனை வண்டி. அதாவது வந்து அந்த பஸ்ஸு திரும்பணும், இங்கே ஒரு பஸ் ஆப்போசிட்டில் வரணும்னு சொன்னோன்னே இத்தனை வண்டி வந்து நிற்கிது. ஸோ இதே அந்த எஸ்பெண்ட் கிட்டக்க எவ்வளோ வண்டி நிற்கும் பாருங்கள். ஸோ நைட்டு தான் வந்து இந்த பக்கம் வந்து அதிகமான டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. அதாவது லாரியிலேருந்து எல்லாமே நைட் போவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா டோட்டலாக வந்து பிளாக் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்டிப்பாக நிற்கிறோம் அந்த எஸ்பெண்ட் கிட்டக்க. ஸோ அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகுங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து அப்படியே மேலே ஏறி ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டக்க வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு பாலம் வருங்க. இந்த பாலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை தமிழ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிளைமேக்ஸ் வந்து ஜீவா அஞ்சலிலாம் உட்காந்துருப்பாங்க மேலே. இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ இது அப்படி என்ன பாலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரயில் பாலம். அதாவது வந்து மேலே வந்து ட்ரெயின் போகும். ஸோ அதுக்காக போட்ட பாலம். ஸோ நீங்கள் யாரும் இந்த பக்கம் அதாவது சவுத்துலேருந்து நீங்கள் கேரளா பக்கம் மேலே ஏறுறீங்கன்னா அந்த புனலூர் வழியாக ஏறுறீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் சீசனுங்க. அதாவது இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் நீங்கள் ரசிக்கணும்னா செம்மையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குது பாருங்கள். இந்த மழைனால நல்லா வளர்ந்துருச்சு ஃபுல்லாக. அப்படியே பச்சை பச்சை பசைன்னு இருக்குது. ஒரு இடம் கூட கேப்பு தெரியவே இல்லை. அந்த மண்ணு தெரியிற மாதிரி கேப்பு செம்மையாக இருக்குது பாருங்கள். புனலூர் வந்தாச்சுங்க. ப்ரோ வந்து சாப்பிட்ணும். நம்ம எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்ன ப்ரோ? ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ப்ரோ வந்து சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. ஸோ புனலூரில் பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ராஜ் ஹோட்டல் அப்படின்ற இடத்துல தான் வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இந்த வழியில் வந்தோங்க. ஸோ நம்ம தலைமை சாப்பிட்ற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜை காமிக்கலாம்னு போய்கிட்டுருக்கேன். அதை காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ரைட்டில் சபரிமலை. ஸோ இதான் வந்து பத்தினம்திட்டா ரோடுங்க. ஸோ இதிலே வந்துருக்கும். பிரிட்ஜு ஓப்பனாக க்ளோஸான்னு தெரியல. அலவுடு தான். வச்சு பாருங்க, செம்மையாக இருக்கா? ஸோ புனலூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யாரையாவது உட்கார வச்சு நச்சுன்னு ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த பேக்ரவுண்டில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தனியாக வந்திருக்கோம். யாரையும் வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியாது. தனியானா என்ன இந்த இடத்துக்கு, ஏன்னா அங்கே ஜீவா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காப்புல, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. கீழே வந்து தண்ணி போகுது பாருங்கள். ஸோ இது வந்து வண்டியெல்லாம் போகிறதுக்கு பிரிட்ஜு.
நைட் வந்து லைட்லாம் போட்டிருப்பாங்க, செம்மையாக இருக்கும் இந்த பிரிட்ஜு. நிறையா வாட்டி நைட் நான் கிராஸ் ஆகையில் பார்த்துருக்கேன். பட் ஒரு நாள் கூட வந்து இதில் நடந்து இந்த மாதிரி போனதில்லை. கீழே தான் பாருங்கள், வெறும் மரக்கட்டை தான் வந்து அடித்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பிரிட்ஜு நான் நடந்து போகிறேன். செம்மையாக இருக்குல்ல சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. ரைட்டில் உனக்கு வந்துருக்கு ப்ரோ. உனக்கு வந்தா பாத்ரூம் தடாச்சுறாங்க. பக்கத்துல 2 இருக்குல போக வேண்டியதானே. உங்க பாத்ரூம் தட்டாயலா ஷோட் இல்லையா? சரி, பின்னா இருக்கு அந்த பெண்மணிகளை நாட்டி விடுங்க. இவன் செத்துருவோம். நாட்டி விடுங்க ப்ரோ. ப்ரோ நாட்டி விட்டாரா? ஏன் ரைட் ஆகணும் ப்ரோ? வண்டியெல்லாம் மறைங்க ப்ரோ, எல்லா வண்டியும் சேட்டா வண்டி மறைங்க 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 எல்லாத்தையும். ஒரு வண்டி வரக்கூடாது ப்ரோ. என்ன உங்களை மீறி வராங்க? போ 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 ரேஸ். வா 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 ஏஸ் வா 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 வா. நீ நிப்பாட்டினாலும் வந்துட்டு தான் வண்டி பின்னாடி ஆள் ப்ரோ. வா 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 செல்லுவா செல்லுவா செல்லுவா. ஏறுங்க ப்ரோ, ஏறுங்க ப்ரோ, டக்குன்னு ப்ரோ, டக்குன்னு ஏறுங்க ஏறுங்க ப்ரோ. ப்ரோ டிராஃபிக் ஆகுது, டிராஃபிக் ஆகுது, சீக்கிரம் ஏறுங்க. ரைட்டில் ஓடும் ப்ரோ. என்ன சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அது கேட்கவே இல்லை பாருங்க. சாப்பாடு சுமார் தான் ப்ரோ, ரொம்ப நல்லா. நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்கு. என்னென்ன சாப்பிட்டீங்க? தோசை மட்டும் சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டீங்களா? வடை நல்லா இருந்தது, தோசை வந்து மட்டும். சாம்பார் எப்படி ப்ரோ? சாம்பார் நம்ம ஊர் அளவுக்கு ஓரளவு. லெஃப்ட் சைடில் வந்து அடூர் திரும்பிச்சு. அந்த ரோடு வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கான். அதாவது வந்து ரோட மெயின்டெனன்ஸு, இப்போ ரோடு ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்கனால இப்போ இன்னொரு ரோடு, அந்த பத்திரம்திட்டா ரோடே பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பத்திரம்திட்டா வரையும் போகாது, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டிவியேஷன் எடுத்துரும். அது ஈஸியாக புரியுறதுக்காக பத்திரம்திட்டான்னு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொச்சினுக்கு வந்து 144 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 53 நிமிஷம். இங்கே நிற்காம கொச்சின் போனால் கூட 1 மணிக்கு போவோம், அதாவது 1:42க்கு போவோம். ஸோ இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50ங்க. சன்னு வந்துருச்சு. ரோடு வந்து வெட்டாக தான் இருக்குது. லைட் அப்பப்போ மழை பெய்யுது, அப்புறம் போகுது, மழை பெய்யுது, அப்புறம் போகுது. அந்த மாதிரி தான் இருக்குது வெதரு. நல்ல ஒரு வெதருங்க. கொன்னின்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. மேலே பாருங்க மேகத்தை கருகருன்னு இருக்குது. சரியான வெதருங்க. இது ஒரு ஜங்ஷனு. ஸோ அதனாலே வந்து நிப்பாட்டியிருக்கோம். போலீஸ்காரே பாருங்கள் கொடை வச்சு தான் நிற்கிறாரு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 132 கிலோமீட்டருங்க. 3.5 மணி நேரம். நல்லா அடிச்சு ஊற்ற போகுது. நல்ல வெதரு, பெர்ஃபெக்ட் வெதரு, வெயில் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மலையை பாருங்கள். அப்படியே கேமரா இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு சொல்லிட்டு கீழே தான் வச்சேன் போனேன். பட்டா பட்டா பட்டான்னு அடிச்சு ஊற்றுது. நம்ம இடம் இங்கே பாருங்கள், 132 சொன்னேன்னா 131 கிலோமீட்டரு. பட் அதே டைமிங் தான் காமிக்குது பாருங்கள். லெஃப்ட்டு போனால் பத்திரம்திட்டா. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இருக்கு பாருங்க பத்திரம்திட்டா. ஸோ நம்ம வந்து இதில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ஹில்ஸ் தான், ஃபுல்லாக ஹில்ஸ் தான் போலையே. இன்னும் வந்து கொச்சினுக்கு வந்து ஒரு 105 கிலோமீட்டர் இருக்குங்க. ரன்னி அப்படின்னு ஒரு ஊர். இங்கே எதுக்கு நம்ம நிப்பாட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் வந்து காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா. நண்பர் என்ன தான் வந்து ஒரு ப்ரிகாஷனாக வந்து டயட் கான்சியஸில், அதாவது வந்து நம்ம இந்த ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டாலும் அவரோட பாடி சூழ்நிலை ஒத்துழைக்க கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இருக்காரு. சரி, படுத்துற வரையும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டது வந்து ஒத்துக்கல. இந்த சாம்பார் தோசையும் கொஞ்சம் கரெக்டாக போச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 107 கிலோமீட்டருங்க. 3 மணி நேரம் 2 நிமிஷம். மணி வந்து 10:48. இப்போ வந்து வெயில் வந்துருச்சு. ஸோ அந்த ரன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்ரு அப்படியே வந்தாங்க அவுட்ரு. ஸோ வந்து வண்டி நிப்பாட்டியிருக்கோம். ஸோ நிப்பாட்டின கேப்பில் வந்து இந்த வாழைப்பழம் சாப்பிட்றோம். ஸோ நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கோமே, தலைவர் எங்கே அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். ஸோ தலைவர் வந்து அவர் வந்தோட உடலை வந்து நிதானம் படுத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க. பஸ் ஸ்டாப்பில் காலாட்டிகிட்டே நிதானம் படுத்துறாரு. ஸோ அவர் வந்து நிதானமானதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பி போக வேண்டியதாங்க. ரூம் வந்து 2 மணிக்கு தான் செக்இன். டேரெக்டாக கொச்சின் ரூம் தான் போகிறோம். இப்போதைக்கு ரூம் போயிட்டு ரூம் எப்படி இருக்குது எல்லாமே காமிக்கிறேன். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். இது மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம நார்த் ஈஸ்ட் சீரிஸ் இருக்குது, ஹிமாலயா சீரிஸ் இருக்குது. இந்த மாதிரி பல சீரிஸ், பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காம பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆகுதுங்க. நம்ம இன்னும் அதே இடத்துல நிற்கிறோம். மழை வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அதான் வந்து வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. மழை வெயில் மழை வெயில்னு
ஸோ வந்து ஒரு 1/2 hour ஆச்சு. இன்னும் வந்து நம்ம நண்பர் வந்து உடலை வந்து சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. சாந்தம் ஆகிட்டு வரட்டும், நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க 2 பேரும். நம்ம அப்படியே மழை பெஞ்சனால காரில் வந்து உட்காந்துட்டோம். இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:40ங்க. 11 மணிக்கு வந்தோம், 11:40 ஆச்சு, கிளம்பியாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடுச்சா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 104 கிலோமீட்டருங்க, 2 மணி நேரம் 56 நிமிஷம். ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே தான் கிளம்ப வேண்டியதான். ப்ரோட் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு கிளம்ப போகிறாங்க. ஓகே ஓகே தானே, ஆல்ரெடி ஆல் செட். என்னாச்சு மழை வேற வந்துச்சு. இப்போ மழை விட்டுருச்சு, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும், வெயிலில் வந்தோம், மழை வெஞ்சு பல ஓஞ்சிருச்சு, கிளம்பியாச்சு. ரோடு பாருங்க, டென்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து பயங்கரமாக ரோடுங்க அது. அந்த மார்க்கிங் பாருங்க, துண்டா தெரியுது, எல்லோ மார்க்கிங் சைடில். ஸோ லேண்ட்ஸ்கேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, இதில் பாருங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, தண்ணி இல்லை எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு. இந்த ரோட்டில் வந்து இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர் போனாங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காமிக்கி. இது எந்த ஊர்னா என்ன போட்டிருக்கு, அருமண்ணூர்னு ஊருங்க. இங்கே எதுக்கு நம்ம நிப்பாட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூச்சு பிரேக் தான். இங்கே வந்து எங்கேயுமே நிப்பாட்ட முடியல, கன்யூஸ் வீடு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சுருக்காங்க, அடுத்தடுத்து வீடாக இருக்குது. ஒரு எம்டி ஸ்பேஸே கிடையாது, யூரின் அடிக்க பெட்ரோல் பங்க் கிடையாது. ஸோ அதனால ஒரு ஸ்பேஸை கண்டுபிடிச்சி யூரின் பாஸ் பண்ணுறதே பெரிய லட்சியமாக இருக்கும் போல இந்த ஊரில். பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள், வீடு ஆறுக்கு பாருங்கள், ஃபுல்லாக வீடு தான். ஃபுல்லாக வீடாக இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் எங்கே போய் நம்ம இருக்கிறது? அங்கே போகணுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி டப்ரோ போகிறாரு பாருங்க. இந்த இடத்துல நானும் போனேன், ஸ்பாட்டே கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. இங்கிட்டு வீடா, இவர் அங்கேயும் வீடு, இங்கே எங்கேயுமே போக முடியல. ஒரு பெட்ரோல் பங்க் கிடையாது, ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். சங்கட்டமாக இருக்குது. அந்த கடைசி அந்த வண்டியெல்லாம் முன்னாடி தாண்டி போனால் ரைட் சைடில் இருக்குது நம்ம காரு. போய் ஏறுவோம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:45. 2:40க்கு 2:50க்கு போகணும்னு காமிக்குது ஹோட்டலுக்கு. ஸோ போகலாம். என்ன ப்ரோ, பசிக்குதா உங்களுக்கு? தெரியல, பார்ப்போம். ப்ரோ பார்த்தீங்களா எப்படி மீன் நெஞ்சிட்டாரு. பிரசாந்த் நெப்பலியன்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி ப்ரோவோட ட்ரிப்போ சொல்லி. அதனால ப்ரோ அவர் கேட்டனால உங்களுக்கு கேட்டிருந்தார் ப்ரோ. ப்ரோ போகலாம், ஏறுங்க ப்ரோ, டைம் இல்லை. சலோ சமக் சலோ. ஒரு வழியாக வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டேட் ஹைவே வந்துட்டாங்க. இது ஸ்டேட் ஹைவே 15. ஸோ இந்த ரோட்டில் வந்து 19 கிலோமீட்டர் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ரைட் எடுக்கணுங்குது கூகுளு. பார்ப்போம் எந்த மாதிரின்னு. கொஞ்சம் பெரிய ரோடாக தான் இருக்குது, அதிகமான வண்டிகள் போகுது. இங்கே பாருங்கள், மழை அடிச்சு குழந்துக்கிட்டு இருக்குங்க மறுபடி. இன்னும் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்ரு 58 நிமிஷம். ஸோ அப்படியே ஒரு 58 நிமிஷம், அதாவது 58 நிமிஷம் ஓட்டினோம்னா 2:51 போயிடலான்னு காமிக்குது. மணி வந்து இப்போ வந்து 1:54ங்க. வாங்க ரயில் ஃப்ளாட்டு வழியாக வந்து எர்ணாகுளம் வந்துட்டாங்க. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:33. ஸோ நம்ம தங்குற ரூமுக்கு தான் மேப் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம எங்கே தங்க போகிறோம்னா போட்டிருக்கு பாருங்கள், வெல்லிங்டன் ஐலாண்ட். ஸோ அங்கே தான் நம்ம தங்க போகிறோம். ஸோ இங்கேருந்து வெல்லிங்டன் ஐலாண்ட் நம்ம தங்குற ரூம் வந்து பார்த்திங்கன்னா 8.7 கிலோமீட்ரு. ஸோ இது ஐலாண்ட் அப்படிங்கிறியே, எதுனா தீவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீவு தான். அந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், சுற்றி தண்ணி தீவு. இதுக்கு இங்கிட்ட தான் வந்து ஃபோர்ட் கொச்சி. ஸோ வந்து இது எர்ணாகுளம், வெல்லிங்டன் ஐலாண்டு, ஃபோர்ட் கொச்சி. ஸோ அந்த ஃபோர்ட் கொச்சியே வந்து நம்ம தீவில் தான் இருக்கும். ஸோ ஃபோர்ட் கொச்சிக்கும் எர்ணாகுளத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த வெல்லிங்டன் ஐலாண்டு. ஸோ இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். இப்போ எதுக்கு இங்கே பாட்டிட்டோம்னா, என் தலைவருக்கு வந்து லைட்டாக உடம்பு வந்து சாந்தப்படுத்தணும்னு சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால தான் கொச்சின் போர்ட் அத்தாரிட்டி வந்துருச்சு. ഏത് ടോളുണ്ട് 400 രൂപ. കാസിനോ ഹോട്ടൽ നേരെ പോകണം, സ്റ്റേറ്റ് ഗോ 2.5 കിലോമീറ്റർ ഉണ്ട്. ടോളുണ്ട് 60 rupees. 16 पर डे कितना एंट्री? 16 per day எத்தனை என்ட்ரி? എത്ര एंट्री 2-3 കിലോമീറ്റർ. இல்ல சேட்டா, ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணா எத்தனை வாட்டி போயிட்டு வரலாம்?
ഇത് രാത്രി 12 മണി വരെ. அது 12 மணி வரை. ரைட் ரைட். சிட்டு கலர் கலர் நைஸ். கலர் अच्छा कलर. ஓலே. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹார்பருங்க. இந்த குடோனு வேர் ஹவுஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் மேக்ஸிமம் லட்சத்தீவுக்கெல்லாம் போகுங்க. ஸோ அப்படியே வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 950 மீட்ரு. நல்லா இருக்கே இந்த ரோடு. ஆனால் நைட்டு ஒரு லைட் இருக்காது போலையே, எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லையே. சம்மர் ரோடு தான், யாருமே இல்லை பாருங்க சொன்ன மாதிரி. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:50ங்க. ஸோ எல்லாம் பாருங்கள், எல்லாம் பழைய குடோனு, அதாவது வேர் ஹவுஸு இன்னும் யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ரைட் எடுக்கணும். ரோரோ ஜெட்டினாலே மேக்ஸிமம் குஜராத்தோட வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அதாவது காரு டிரான்ஸ்போர்ட், நம்ம வண்டியெல்லாம் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டெர்மினல் பேர் தான் ரோரோ ஜெட்டி. ஸோ வந்து வச்சு பாருங்கள், இந்த லெஃப்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி தான். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க, அப்படியே வந்து கதவு இதான் என்ட்ரன்ஸ் கதவு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வார்ட்ரோப்பு, சேஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூமு, ஃப்ரிட்ஜு, ப்ளஸ் இந்த குட்டீஸ் மாதிரி இந்த மாதிரி டீ காஃபி எல்லாம் குடிக்கிற மாதிரி. இதில் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து சார்ஜபிள். ஸோ இதில் வந்து வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்க மாதிரி ஒரு வியூங்க, ஒரு பக்காவான ரூமு. ஸோ இங்கே தான் ஸ்டே இன்றைக்கி. உள்ளே செக்இன் பண்ணோன்னே இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பேப்பரில் கொடுத்தாங்க. இதிலே வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்ட்லேருந்து இங்கே இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபோன் அடிச்சு டிஸ்டர்பே பண்ண வேணாம், இதை படிச்சே தெரிஞ்சுக்கலாம். Oru Ananta Kulyaluku Piragu. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 3:30. ஸோ வந்து வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். ஸோ எல்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ சாப்பிட போகிறோம். ப்ரோ உங்களுக்கு சாப்பாடு வேணாமா உங்களுக்கு? சரி ஓகே, ப்ரோ அப்புறம் சாப்பிட்றாராம். ஸோ நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. பிளேட்லாம் கழியாச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான், ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக சிக்கனு. ஸோ இதை தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ ப்ரோ வந்து சிக்கன் சாப்பிட மாட்டார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீவாக்கு மட்டும் சிக்கன். ஜீவா வந்து வெளில போயிட்டாரு. ஸோ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போதைக்கு. ஸோ நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டோம். ஸோ கையோட கொஞ்சம் குடிச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணுவோம். மாந்தியை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா ப்ரோ? மனிதனோட லைஃப் நம்ம என்னைக்கும் யோசிக்கவே கூடாது. எப்படி இருக்கு இப்படி படுத்து, இப்படி எல் ஷேப்பில் சேர் மாதிரி இருக்கு. அது இல்லை, அது சரி எடுத்தாச்சு. இங்கேயே போட்டுருவோங்கிற மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு. இன்னொன்று சொல்லுவா, போரோட போர் வந்துருச்சு ப்ரோ. போர் வந்துருச்சு ப்ரோ. நீ ஹோம்லி ஃபீல் தான் ப்ரோ, நீ ரூம்லி ஃபீலிங்கே கிடையாது ப்ரோ. எல்லாம் போட்டேன், இது எப்படி இப்போ எடுக்கிறதுன்னு தெரியல. உணர்ச்சிசப்பட்டு தூக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ குளிர்ந்து நாட்டினேன். அது வீல் லாக் பண்ணுறது இல்லை, எங்கிட்ட எங்கேயோ லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே எங்கேயோ லாக் ஆகிருக்கோம். கட்டை இது லாக் ஆகிருக்கு. கட்டை கீழே இருக்குது. ஆமாம், கட்டை மேலே தூக்கு லைட்டா. கரண்ட் இருக்குது இந்த இடத்துல கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதான் இடிக்குது ரெண்டு பக்கம். அப்படி தூக்கல மேலே தூக்குதே. சூனாப்பா இருக்க வேண்டிய ஊரில் அது உடஞ்சிரும். நான் பிடிச்சிக்க நான் பண்ணுறேன் பாரு. இப்போ பிடிச்சிக்க கண்டுபிடிச்சோம்ல. எப்படி சூனாப்பா இருக்க வேண்டிய ஊரில் என்ன ப்ரோ ஒரு சூனாப்பா இருக்க வேண்டிய ஊரில் முடிஞ்சில. டெஸ்டாப் போடுங்க வாங்க ப்ரோ. பெட்ஷீட்டை போடு. அங்கே இருக்குள்ள இருக்கு, பேக்கில் இருக்கு.
தூக்கத்தை போடுங்க ஜம்முன்னு. நீரம் மாலாய் 6 மணி. ஓடிபி வேணுமா? ஓடிபி அதாவது பார்த்தீங்கன்னா நண்பருக்கு வந்து ட்ராவலில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் உடம்பு வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணனால ஓஆர்எஸ் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் போட்டிருந்தோம். இங்கேருந்து நம்ம மெடிக்கல் எங்கேயுமே பக்கத்தில் கிடையாது. ஸோ வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் போட்டு வர வச்சாச்சு. ஸோ நண்பருக்கு வந்து இந்த ஓஆர்எஸை கல்லைக்கு கொடுத்து ஆஸ்வாசப்படுத்துவோம். மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான்ல, ப்ரீமிக்ஸ் வச்சுருப்பான்ல, சுடுதண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணிடவா? ஒரு பவுடர் போட 2 அரை பவுடர் போடுறேன். ஓஆர்எஸ் போட்டு சுடுதண்ணில் கலந்து கொடுத்து இப்போ தெம்பாகணும். வர மிதமான சூடு ஃபஸ்ட்டு ஊதி குடிங்க வெந்துங்கிற பேர் வாய். நண்பருக்கு வந்து டின்னருக்கு வந்து இடியாப்பம் ஆர்டர் போட்டோம். நம்ம தீவில் இருக்கனால அவங்க எப்படி ஸ்விக்கி வந்து லோகோ போட்டிருக்காங்க பாருங்க, கப்பலில் வர மாதிரி போட்டிருக்காங்க. ப்ரோ இடியாப்பம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓஆர்எஸ் குடிச்சு தெம்பாருங்க, வந்துடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நண்பருக்கு இடியாப்பம் போட்டிருக்கோம். பட் ஆனால் அந்த வேலைக்கு நான் காமிச்ச மாதிரி. ஸோ அது வரையும் இங்கே இருக்க ஜிம்மில் போய் கொஞ்ச நேரம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கே ஜிம்மு. லெக்குக்கு இருக்குது, எக்ஸ்டென்ஷன் கர்வு, லேட் புல் டவுனு, இது ரோயிங் மிஷினு, 2 ட்ரெக்மில்லு, இது பேர் எல்பிக்கலா விஎஃப்எக்ஸு. எனக்கு தம்பிள் பாருங்கள் சூப்பராக காணும். இங்கே பாருங்கள் கேரம் ஒன்று வச்சுருக்காங்க, யோகா மேட்ரு, டவலு, தண்ணி பாட்டிலு, சூப்பர். ஓடிபி எங்கே வைக்க? அங்கே வச்சிடவா? இங்கே வச்சுறேன், சாப்பிட்டுக்கோங்க. லைட்டிங் முடிஞ்சு எடுக்கிறாங்களா? இப்போ தான் மாட்டுறாங்களா? இப்போ தான் போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இருக்கு பாருங்க ஸ்விம்மிங் பூல். காலுக்கு அடியில் கேபிளை போட்டு விளாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 7லேருந்து ஈவினிங் 7. ஸோ அந்நேரம் வந்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்து இப்படி போகலாங்கிறப்பல இதாக இருக்குல்ல தான் ரெஸ்டாரண்ட். இப்போ வந்து நம்மளை இப்படி சுற்றி வந்தோம்ல, சுற்றி வராமல் இப்படியே வந்து போகிறது. அண்ணாச்சி பாட்டு வாசிக்கிட்டு பாரு இப்போ அண்ணாச்சியை கிராஸ் பண்ணி போக வேண்டியதான். ஏங்க உண்மையிலே அண்ணாச்சி தாங்க பாடுறாரு, நல்லா பாடுறாரு. உண்மையில அண்ணாச்சி தான்டா பாடுறாரு. நான் கூட இங்கிலீஷ் பாட்டு ஏதோ ஒன்று நினச்சேன்டா. அவர் காமிக்க தெரியல, டென்ஷன் ஆகிட்டாருண்ணா. நச்சுன்னு பாடுறாரு, இருட்டால இருக்காரு. ஸோ டே 2 இன் கொச்சிங்க. ஸோ நேற்று நைட் வந்து சாப்பிட்டோம், அப்படியே வந்து சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே தூங்கிட்டோங்க. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆச்சுங்க. போயிட்டு தூங்கிலாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கிளம்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபெட்டு. நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா டோஸ்டடு சாலட்டு. ஸோ அங்கே காமிச்சதான்.
ப்ரோ சாப்பிட்டீங்களா? முடிஞ்சா? மணி 11 ஆச்சுங்க. இந்த ரூம் வந்து செக் அவுட் பண்ணுற டைம் ஆகி போச்சு. எல்லாத்தையும் ஓனாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பாருங்க, ஒரு அழகான ரூமுக்கு பாய் பாய் சொல்ல வேண்டியதான். ஸோ நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அந்த கொச்சினுக்கு வந்தது. பட்டு ப்ரோ தான் வந்து வீட்லேயே இருந்துருக்கலாம், அதாவது ஊர்லேயே இருந்துருக்கலாம். நான் ட்ரிப் சொல்லிட்டு வந்தார். பட் எஞ்சி கூட வரல. பரவாயில்ல. ரூமில் இருக்கா? இது இன்னும் முடியலையா வாழ்க்கை? எங்கெல்லாம் இந்த மாதிரி பார்சல் வாங்கிட்டு வரானோ அங்கெல்லாம் நிறைய படுத்துடுறான். வால்பாறை வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. லெமன் சோடா வாங்கினார், சுண்டல் வாங்கினார், சாப்பிடவே இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, ரூமை வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டி தான். போகலாமா? போகலாம். அடுத்துங்க அது சரி. அதுக்கேப்பா சீரியஸாக இருக்கு. எங்கே ஒரு ஆளை காணும், பேஷண்ட்டை காணும். பேஷண்ட் அவர் போட்டிக்கோ சர்வீஸ் வந்துருவா பாருன்னு நீங்கள். போட்டியில் பாட்டுங்க. ஆனால் தலையான வேறு லெவலு. ஸ்டே பண்ணுறதுனே வருவார், ரூம் விட்டு வெளில மாட்டார். ஒரு உள்ள தலைவர் வந்து ஆசுவாசப்படுத்தி எத்தனை வாட்டி நிப்பாட்ட போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். On the way you can see the many chips. Now is the Onam season, so many shops are chips making. You can find out the chip shop. That's all. தேங்க்யூ சேட்டா. Okay. நன்னி சாப்பிட்டாச்சா? After 2 times finished. சேட்டாட்ட வந்து எங்க சிப்ஸ் நல்லா இருக்கும்னு கேட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. அப்படியே ரூம்லேருந்து வெளில வந்தோம். சரி, சேட்டாட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். போட் இருக்க இடத்துக்கு போகிறோங்க, ஜெட்டி இருக்க இடத்துக்கு போகிறோம். அதாவது ஃபோர்ட் கொச்சி. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் பாஸ் ஆகி வந்துட்டோம். ஸோ அப்படியே பாலத்தை தாண்டி ஃபோர்ட் கொச்சி போகிறோம். ஃபோர்ட் கொச்சி வந்து ஒரு தீவு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். ஃபோர்ட் கொச்சி எப்பவுமே இந்த செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து 1 கிலோமீட்டர் இருக்குங்க. மணி வந்து 11:20 ஆயிடுச்சு. ரைட், அது பெட்ரோல் பங்க். லெஃப்ட்டு. நினைக்கிறேன் 2 வீலர்ஸ் பாய்ஸ். அங்கே லைனில் வரணுமா? பாருங்க எவ்வளோ க்ரௌடு பாருங்க. அந்த இருக்கு பாருங்க ஃபெரி, அந்த தெரியுது பாருங்க. அந்த ஃபெரியில் ஏறுறதுக்கு இந்த லைன். இறக்கிட்டு போங்க ப்ரோ, நாங்கள் வந்தோடனே நான் வந்துடுறேன். எவ்வளோ ரொம்ப லாஸ்ட்டு இந்த முடிஞ்சு இங்கேயோட. ஸோ அப்படியே வெயிட்டிங்கெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி நகருதுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் நகருது வண்டி. எவ்வளோ தூரம் நகர்ந்ததில்ல. கரெக்டாக வந்து இப்போ வந்து ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து மணி வந்து 11:37. எத்தனை மணிக்கு நம்ம இந்த ஜெட்டியில் லைன் முடிஞ்சு ஏறுறோங்கிறத வந்து அடுத்து பார்ப்போங்க. ஸோ இந்த ஃபெரியோட டைமிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி வைப்பீன் ஜங்கர் ஜெட்டி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி கூகுள் மேப்பில் காமிக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு டைம் காமிச்சிருங்க, எத்தனை மணிக்கு எங்கேருந்து எங்கெங்கே போகுதுன்னு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:46ங்க. ஸோ அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டோம். ரோரோ சர்வீஸ் அங்கே போய்க்கலாம் ப்ரோ. பாச்சுறாமா இல்லை ஏறிக்க வண்டி தான். ஏறிட்டாங்க ஒரு வழியா. ஸோ உங்களெல்லாம் டவுட் இருக்கலாம், ஏன் வில்லிங்டன் ஐலாண்டில் இந்த ஃபெரி சர்வீஸ் இருக்காதானே. இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க. இங்கே மெட்ரோ வருது பாருங்க. மெட்ரோலையும் நம்ம போயிருக்கோம். போவேன். ஸோ இந்த வில்லிங்டன் ஐலாண்டில் இந்த ஃபெரி சர்வீஸ் இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கலாம். பட் இந்த வில்லிங்டன் ஐலாண்ட்லேயும் ஃபெரி சர்வீஸ் இருக்குங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீக்கெண்டு கிடையாதாங்க. வீக் டேஸ்லாம் இருக்குமா, வீக்கெண்டு கிடையாதான். டயர் கட்டிட்டாங்க பாருங்க. இதுக்கப்புறம் எந்த வண்டி வரக்கூடாதுன்னு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, கிளம்பிடுச்சு பாருங்க. சைனீஸ் ஃபிஷிங் நெட் வண்டி பாருங்க, அலை மோதுது. அந்த அப்போது பாருங்க, ஆப்போசிட் இன்னொரு
வண்டி ஏறி போக வேண்டிதான். ஆடுது, பயங்கரமாக ஆடுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மெட்ரோ சர்வீஸ் போயிருக்கோம், அதாவது வாட்டர் மெட்ரோ. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸில் எடுத்தோம், அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து எர்ணாகுளத்துலேருந்து ஃபோர்ட் கொச்சி போனோம். 3 ஃபோர்ட் கொச்சிலேருந்து எர்ணாகுளம் தான். 60 ரூபா வந்துச்சு ஒரு அப்புக்கு மட்டும். அப் அண்ட் டவுன் வந்து 120 ரூபா வந்துச்சு. சின்ன ஃபெரி தான். என்ன எப்படி இருக்கும் உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு? நார்மலாக போய் தெரியல. ஆமாம், ஒரு ஷேக் மட்டும் ஆச்சு. இங்கே பாருங்க, இங்கே வந்து வண்டி ரெடியாக நிற்கிது பாருங்கள் போகிறதுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து வந்து அப்படி டேரெக்டாக சங்கரவேல் போக போகிறோம். ஸோ இந்த சங்கரவேல் போகிற ரூட் எல்லாமே வந்து போன வீடியோஸ்லேயே வந்து காமிச்சிருப்பேன், அதாவது இந்த சங்கரவேல் டு கொச்சின்னு. ஸோ அதனால வந்து அதை வந்து பெருசாக வ்ளாக் பண்ணல. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கனெக்டில் பார்ப்போம். பாய்.